அன்பிற்குரிய அவையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நான் முதலில் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் மகாபாரதம் என்ற வரியோடு இந்த கூட்டம் நிறைவு பெற்றிருந்தால் மிகச் சிறப்பாக இருந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஒரு கூட்டத்தின் நிறைவில் நாம் வெளியே அமைதியாக கலைந்து செல்கிற போது கனமான செய்திகளோடு நம் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய நற்செய்திகளோடு திரும்ப வேண்டும். அத்தகைய உணர்ச்சியை, அத்தகைய வேகத்தை, அத்தகைய சிந்தனையை நம்முடைய மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்களது மிகச்சிறந்த உரை நம் ஜில் பதியிருக்கிறது. தொடக்கத்தில் தவம் மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிற இந்த அருமையான அறக்கட்டளையினுடைய பண்புமிகு செயலாளர் ஸ்கை வே சுந்தர்ராஜ் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி இருக்கின்ற மரியாதைக்குரிய செயல் தலைவர் கே பாலசுப்ரமணியம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்திருக்கின்ற பல்வேறு துறை சார்ந்த ஆளுமைகளே, குறிப்பாக தமிழகம் போற்றுகிற ஒரு கல்வியாளராக விளங்குகிற மேனாள் துணைவேந்தர் மரியாதைக்குரிய சுப்பிரமணியம் அவர்கள், ராமராஜ் காட்டனுடைய தலைவர் அன்பு சகோதரர் நாகராஜ் அவர்கள், அதுபோன்று பெயர் குறிப்பிட்டு மரியாதை செய்ய வேண்டிய பலரும் இங்கு அமர்ந்திருக்கின்றீர்கள். அத்தனை பேருக்கும் எனது நன்றியை, வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உரை ஈரோட்டில் நிகழ்த்தப்பட்ட போது இருந்தவர்களில் 4-5 பேர் இங்கு இருக்கிறோம். 75வது வயதில் அடியெடுத்து வைத்த அந்த நாளில் நிகழ்த்தப்பட்ட உரை என்பதுதான் அதன் தனிச்சிறப்பு. இந்த உரை நிகழ்த்தப்பட்டதற்கு அடுத்த நாள் பழனி முருகன் கோயிலுக்கு குடும்பத்தோடு மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்கள் சென்றார்கள். 75வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றோம். அந்த நன்னாளில் அவர் சிறு வயதிலிருந்து தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிற அந்த திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்ற கருத்தோடு சென்றார்கள். அதற்கு முன்பு அதே மணிமண்டபத்தில் இராமாயணம் குறித்த அற்புதமானது ஒரு உரை, 100 பாடல்கள் வழியாக இராமாயண கதையை அனைவருக்கும் ஆழமாக புரிய வைக்கின்ற அற்புதமானது ஒரு உரை. முதலில் இராமாயணம் உரை நிகழ்த்தப்பட்ட போது நாங்கள் எல்லாம் அவரிடத்தில் என்ன சொன்னோம் என்றால், இது ஒரு வாழ்நாள் சாதனை, நீங்கள் செய்து முடித்து விட்டீர்கள் என்று தான் அவரிடத்திலே குறிப்பிட்டோம். நான் மட்டுமல்ல, பலரும் அவ்வாறு தான் குறிப்பிட்டார்கள். ஆனால் அப்போது அவருக்கு வயது 67 என்று நான் கருதுகிறேன். ஒரு 5-6 ஆண்டுகால இடைவெளிக்கு பிறகு அவர் சாதனையை அவரே முறியடிக்கத்தக்க அளவில் இந்த மகாபாரதம் உரையை நிகழ்த்தி இருக்கிறார். மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய கதை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கதையின் ஊடாக இடையிடையே சில செய்திகளை, நமக்கு தேவையான செய்திகளை, நம் வாழ்வியலுக்கு தேவையான செய்திகளை அழுத்தம் திருத்தமாக சொல்லி நமக்கு அறிவூட்டுவதாக அந்த அரிய உரைகள் அமைந்திருக்கின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது. சரி, மகாபாரதம்
என்ற அந்த நிகழ்வு நடந்தபோது, அந்த சொற்பொழிவு நிகழ்த்தப்பட்ட போது, அந்த சொற்பொழிவின் நிறைவாக இருந்த அந்த உணர்ச்சிகரமான காட்சியை இறுதியாக நாம் அத்தனை பேரும் பார்த்தோம் அல்லவா? அவரது 2 மகன்களும் 2 மருமகள்களும், ஒரு மகளும் மருமகனும், இவரது மனைவியும், இன்னும் சில இரத்த உறவினர்கள் அத்தனை பேரும் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள் என்றாலே, ஒவ்வொருவரும் எத்தனையோ பணிகளுக்கு இடையிலே அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பார்கள் என்பது நமக்கு தெரியும். அவ்வளவு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பவர்கள் அத்தனை பேரும் ஈரோட்டுக்கு வந்த அந்த நிகழ்ச்சி முழுக்க தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை இருந்து மேடைக்கு வந்து உணர்ச்சிகரமான தங்களது சிந்தனைகளை பிரதிபலித்திருக்கிறார்கள் என்றால் அதுக்கு வேறொன்றும் காரணமில்லை. அது ஒரு இதுக்கு மேல் இந்த வயது 75 வயதுக்கு மேல் அந்த உச்சத்தை அவர் எட்டிவிட்டார். அதை நாம் நேரடியாக பார்க்க வேண்டும். நமக்கே தெரிகிற போது ஒரு குடும்பத்தாருக்கு தெரியாதா? இதே போன்ற மிகப்பெரிய திரையிலே வீட்டிலே உட்கார்ந்தவாறு நாம் அத்தனை பேரும் 10 நாட்கள் 15 நாட்களுக்கு பிறகு இதெல்லாம் முறைப்படுத்தப்பட்ட பிறகு நேரடியாக போய் பார்ப்பதை விட இன்னும் சிறப்பாக பார்க்க முடியும் என்று அவர்களுக்கு தெரியாதா? அவள் நன்கு தெரியும். இருந்தாலும் கூட ஒரு உச்சத்தை எட்டுகிற ஒரு மகத்தான நிகழ்ச்சி 75வது ஆண்டில் அந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிற போது நாம் அனைவரும் சாட்சியாக இருக்க வேண்டும், நேரடியாக பார்க்க வேண்டும், பரவசம் அடைய வேண்டும் என்ற கருத்தோடு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னாலே இத்தகைய உரை இதுதான் நிறைவான உரை என்று தான் அவர்கள் கருதி இருப்பார்கள். ஆனால் அவர்கள் கருதி இருக்கலாம், நாம் கருதி இருக்கலாம், ஆனால் அவர் கருதவில்லை. அதற்கு பிறகு ஈரோடு புத்தக திருவிழாவில் இது ஒரு 2 மணி நேரம்தான். திருக்குறள், உலக பொதுமறை சரியாக 4 மணி நேரம். ஒரு 10,000 மக்களுக்கு முன்னாலே ஒரு 4 மணி நேரம் தனது 81வது வயதில் உரை நிகழ்த்த ஒரு மனிதனால் முடிகிறது என்றால் நாம் எண்ணி பார்க்க முடியாத ஒரு மகத்தான சாதனை. ஆகவே அந்த மகத்தான சாதனையாளனை வைத்துக்கொண்டே அவரது அந்த உரை பற்றியான உரையை அவரையே நிகழ்த்துமாறு செய்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். இது ஒரு சரித்திர நிகழ்வாக நான் பார்க்கிறேன். இதையே ஒரு சரித்திர நிகழ்வாகத்தான் நான் பார்க்கிறேன். வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் பாராட்டையும் நன்றியும் தெரிவிக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியை நான் நிகழ்ச்சி நிரலை திரும்ப திரும்ப பார்த்தேன். துல்லியமாக கணக்கிட்டு போட்டிருக்கிறீர்கள். சரியாக 8 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அதற்கு பிறகு உணவு. இப்போதெல்லாம் எந்த நிகழ்ச்சி நடைபெற்றாலும் ஒரு 2 மணி நேரம்தான் உளவியல் படி நடக்க முடியும். 2 மணி நேரத்திற்கு மேல் நிகழ்ச்சி நடத்துவது என்பது அநேகமாக சாத்தியமில்லாத சூழல் இருக்கிறது. அது யாரையும் குறை சொல்ல முடியாது. அவ்வாறான சூழல் நிலவுகிற போது ஏறத்தாழ 2 மணி நேரம் 20 நிமிடம் அந்த உரை முடிந்திருக்கிறது. அந்த உரைக்கு முன்னாலே அதற்கு ஒரு முன்னுரையாக இவரது நேரடி உரை, அற்புதமானது உரை இங்கு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகும் நான் இப்போது ஒரு தனி தலைப்பிலே உரை நிகழ்த்த வேண்டியது இருக்கிறது. நான் எண்ணி பார்க்கிறேன். மின்னல் வெட்டியதை பார்த்தோம், இடி இடித்ததை நாம் அனுபவித்தோம், கொட்டிய மழையையும் அனுபவித்து விட்டோம். பிறகு நான் இப்போது பேசத் தொடங்குகிறேன். அநேகமாக அதே 8 மணிக்கு நீங்கள் நிர்ணயித்தவாறே முடிப்பதுதான் முறை என்று நான் கருதுகிறேன். ஒருவேளை என்னையும் மீறி சென்றால் ஒரு 5 நிமிடங்கள் வேண்டுமானால் அதிகரிக்கலாமே தவிர அதற்கு மேல் அதிகரிக்கக்கூடாது. அது முறையும் அன்று. ஒருவேளை இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற பிறகு இந்த நிகழ்ச்சிக்கு தொகுத்து சொல்லுவதற்கும் அதற்காக நன்றி தெரிவிக்கும் முறையிலே, பாராட்டு தெரிவிக்கும் முறையிலே நான் உரை நிகழ்த்த வந்தேனோ என்று கூட எனக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. இருந்தாலும் இது மகாபாரதம். நாம் இப்போது பேசப்போவது மகாத்மா காந்தி. அது கதை அல்லது புராணம். நாம் இப்போது சொல்லப்போவது நிஜம்.
நம்ப முடியாத காட்சிகள் புராணத்தில் வரை உங்களை குதிரைக்கு பதிலாக நாங்கள் இழுத்துச் செல்கிறோம் என்று இழுத்துச் சென்றார். 1915. அதற்கு பிறகு 1921 வந்தார், 22 வந்தார், 25 வந்தார், 27 வந்தார். கடைசியாக அவர் வந்தது 1946. முதலே இந்திய தலைவராக அவர் பெரிய அளவுக்கு மக்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1919 ஜாலியன்வாலாபாக் சம்பவத்திற்கு பிறகுதான். அரசியல்வாதிகளுக்கு தெரியும், பெரிய அறிஞர்களுக்கு தெரியும், சான்றோர்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஒட்டுமொத்த மக்கள் தலைவராக இந்தியா எப்போது காந்தி ஏற்றுக்கொண்டது என்றால் 1919 ஜாலியன்வாலாபாக் சம்பவத்துக்கு பிறகுதான். ஆனால் ஜாலியன்வாலாபாக் அந்த சம்பவத்திற்கு சென்னையில் இருந்துதான் அவர் முதலே குரல் கொடுத்தார். அந்த பந்த் இந்தியா பூராவிலும் போராட்டம், ரவுலட் சட்டத்தை எதிர்த்த போராட்டம் என்ற முதல் போராட்டம் எங்கிருந்து அறிவிக்கப்பட்டது? சென்னையில். அதற்கு பிறகுதான் சென்னையில் இருந்து புறப்படுகிற போது அவர் டெல்லிக்கு, பஞ்சாபுக்கு சென்றார். தடை உத்தரவு என்றார்கள். டெல்லிக்கு சென்றார். அங்கும் அவர் கைது செய்யப்பட்டார். ஆகவே இந்திய தலைவராக அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அரசியலாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1915. மக்களால், பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1919. இப்படி வரிசையாக வருகிற போது 1946 தான் கடைசியாக தமிழ்நாட்டுக்கு வந்தார். அங்கே இங்கிலாந்திலிருந்து அனுப்பினார்கள் அல்லவா ஒரு 4 பேர் கொண்ட அமைச்சரவை குழு. சுதந்திரம் கொடுக்கிறோம் உங்களுக்கு என்று ரகசியமாக சொல்வதற்கு, இந்திய தலைவரை சந்திப்பதற்கு வந்தார்கள் அல்லவா. அது வந்து சந்தித்த இடமும் சென்னை. நீங்கள் வழிநெடுக பார்த்தால் தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடு, தமிழர் 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 என்றே காந்தியடிகள் வரலாற்றில் வரும். மொத்தம் தமிழ்நாட்டுக்கு எத்தனை முறை வந்திருக்கிறார் தெரியுமா? 20 முறை வந்திருக்கிறார். 20 முறை வந்திருக்கிறார் என்பது மட்டுமல்ல, தயவுசெய்து 20 முறை வந்திருக்கிறார் என்றால் இப்போது 50 முறை கூட வருகிறார்கள் டெல்லியில் இருக்கிற தலைவர். காலையிலே அங்கே காபி சாப்பிட்டு விட்டு மதிய காலை உணவுக்கே மெட்ராஸ் வந்து விடலாம். அங்கே ஒரு கூட்டத்தை பேசிவிட்டு முடிந்தால் மதிய உணவு மட்டும் முடித்துவிட்டு மாலை காஃபிக்கு டெல்லி போய் விடலாம். அந்த வசதி இப்போது இருக்கிறது. வசதி மட்டுமல்ல, வாய்ப்பும் இருக்கிறது. வாய்ப்பும் அல்ல, சூழ்நிலையும் அப்படி இருக்கிறது. அவர்கள் மனநிலையும் அப்படி இருக்கிறது. ஆனால் காந்தியடிகள் வந்தால் அப்படி போகவில்லை. தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு ஒரு சில சமயத்தில் 15 நாட்கள், இன்னொரு சில சமயத்தில் 25 நாட்கள், இன்னும் 2-3 சமயத்தில் வந்த பிறகு 3 மாத காலம் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம், சின்ன கிராமத்திற்கு கூட அவர் செல்லாமல் இருந்ததில்லை. தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் சென்ற தலைவர் யார் என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் பதிலே நீங்கள் சொல்ல யோசிக்க வேண்டாம், மகாத்மா காந்தியடிகள் மட்டுமே. தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம். ஏங்க, ஈரோட்டில் இன்னைக்கு காலையில் கூட நான் ஒரு கூட்டத்தில், மாவட்ட ஆட்சித்தலைவரும் அமைச்சர் அவர்களும் ஏற்பாடு செய்திருந்த ஒரு கூட்டத்தில் ஈரோட்டில் பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போது ஒரு முக்கியமான செய்தியை சொன்னேன். எழில் கொஞ்சுகிற இமயத்திலே இந்த முக்கடல் சங்கமிக்கின்ற குமரிமணி வரை இந்திய துணைக்கண்டத்திலேயே 1927 ஆண்டு, கொஞ்சம் யோசிச்சுக்கணும், 1927ன்னா சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 21 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 20 ஆண்டுகளுக்கு முன்பு, காந்தியடிகள் மரணத்துக்கு 21 ஆண்டுகளுக்கு முன்பு, 21 ஆண்டுகளுக்கு முன்பு 1927, 1930 தான் உப்பு சத்தியாகிரகம் நடக்கிறது. உப்பு சத்தியாகிரகம் நடந்தது 1930. அது இங்கே நடந்த வேதாரணி உப்பு சத்தியாகிரகமாக இருந்தாலும் சரி, வடநாட்டில் காந்தியடிகள் நடந்த தண்டி யாத்திரையாக இருந்தாலும் சரி, 1930 தான். நான் சொல்வது 1927. நீங்கள் அடுத்த முறை யாராவது வருகிற போது நீங்கள் நேரடியாக பாருங்கள். ஈரோடு வஉசி பூங்காவில் மகாத்மா காந்தியடிகள் சிலை, மார்பளவு சிலை, கம்பீரமான சிலை 1927 ஆண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஏங்க, காந்தியடிகள் அப்ப காங்கிரஸ் என்ற கட்சி சார்பாக வைக்கப்பட்டதா? இல்லை. பொதுவாக அங்கு யார் வைத்தார்கள்? ஈரோடு நகரமன்ற தலைவர் டி சீனிவாச முதலியார் என்ற அவர் தலைமையில் தான் வைக்கப்பட்டது. யாராவது ஒரு விருப்பப்பட்டு ஒரு பக்தர் வைக்கவில்லை. ஈரோடு நகரமன்றத்தின் சார்பாக அதனுடைய தலைவர் தலைமையில். சரி, யார் திறந்தார்கள்?
விஸ்கவுண்ட் கோஷன் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலேய கவர்னர், நல்லா புரிஞ்சுக்க, ஆங்கிலேய கவர்னர் சென்னையில் இருந்து வந்து ஈரோடு வந்து வஉசி பூங்காவில் அழகான இன்றும் அந்த சிலை இருக்கிறது. 1927 விஸ்கவுண்ட் அவர் பெயர் கல்வெட்டில் இருக்கிறது. விஸ்கவுண்ட் கோஷன், கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி என்று சொல்லக்கூடிய அவர்தான் அந்த சிலையை திறந்து வைத்திருக்கிறார். அது காந்தியடிகளுக்கு தெரியுமா? தெரியாது, காந்தியடிகளுக்கு தெரியாது. ஆனால் சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, அதே வஉசி பூங்காவில் ஒரு 50 அடி வித்தியாசத்தில், 500 அடி வித்தியாசத்தில் அல்ல, ஒரு கம்பீரமான முழு உருவச் சிலை காந்தியடிகளுக்கு இருக்கிறது அதே வஉசி பூங்காவில். அது எப்போது வைக்கப்பட்டிருக்கிறது? 1939, அதுவும் சுதந்திரத்திற்கு முன்பு. யாரால் வைக்கப்பட்டிருக்கிறது? ஓ.பி. ராமசாமி ரெட்டியார் இருந்தாரே, தமிழ்நாட்டின் மாபெரும் தலைவர், காங்கிரஸ் இயக்கத்துடைய தமிழ்நாட்டு தலைவர், அவர்தான் திறந்து வைத்திருக்கிறார். நான் கேட்கிறேன், ஈரோடு மாநகரத்திலேயே ஒரு 5 சிலைகள் இருக்கின்றன. இதெல்லாம் விடுதலைக்கு முன்னாடி. ஈரோட்டுக்கு மட்டும் 4 முறை வந்திருக்கிறார். 1920 முதல் முறையாக வருகிறார், விடிய காலை 3:30 மணிக்கு வருகிறார். 1920, 19 தான் ஜாலியன் வாலாபாக். 1920 அவர் வந்தபோது ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வர்றாரு. எப்போ? விடியற்காலம் 3:30 மணிக்கு. விடியற்காலம் 3:30 மணிக்கு எத்தனை பேர் அவரை வரவேற்றார்கள் தெரியுமா? விடியற்காலம் 3:30 மணிக்கு 10,000 பேர். இதெல்லாம் வரலாற்று பதிவு. 10,000 பேர் ஈரோடு மாநகரத்தில் முதல் முறையாக 1920 விடியற்காலை 3:30 மணிக்கு ஈரோடு வந்தபோது இவர் அதிர்ச்சி அடைந்து விட்டார். சின்ன மேடை வெளியே போடப்பட்டிருந்தது. அந்த மேடையிலே இதே போன்ற ஒரு வசதி ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அது பதிவாகி இருக்கிறது. பதிவென்றால் ஒளிநாடா பதிவல்ல, எழுத்து பதிவு. 2 நிமிடம் தான் பேசியிருக்கிறார். இது பொதுக்கூட்டம் பேசுவதற்கான நேரம் அல்ல. 10,000 பேர் முன்னால் பேசுவது என்ன, இது பொதுக்கூட்டம் பேசுவதற்கான நேரம் அல்ல என்று சொல்லிவிட்டு, இஸ்லாமியர்களே, ஏனென்றால் அதிலே இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள். அவர் கூட வந்தவர் யார் என்றால் ஜார்ஜ் ஜோசப் என்று சொல்லக்கூடிய ஒரு பாரிஸ்டர், பாரட்லா வழக்கறிஞர், மதுரையில் இருந்து அவரோடு வந்திருந்தார். இஸ்லாமியர்களே, உங்களுக்கெல்லாம் நல்ல தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாவிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். இது ஒரு வரி. இந்துக்களே, நீங்கள் இஸ்லாமியர்களை சகோதரர்களாக ஏற்று, உங்கள் நண்பர்களாக ஏற்று, உங்கள் உறவினர்களாக ஏற்று, இரத்த பந்தமாக ஏற்று மகிழ்வாக வாழுங்கள், எல்லோரும் இணைந்து வாழுங்கள், நன்றி, வணக்கம். இவ்வளவுதான் பேசியிருக்கிறார். எல்லோரும் கலைந்து செல்லுங்கள். 3:30 மணிக்கு அவர் ஆற்றிய உரை 10,000 பேர் முன்னிலையில். அதற்கு பிறகு 1920 வந்தவர் 21 வந்தார், 25 வந்தார், 34 வந்தார். ஆகவே நான் இதை குறிப்பிடுவதற்கு நான் பேசுவதாக சொன்னது 8 மணிக்கு முடிக்கிறேன் என்று நான் என்னுடைய உரையை தொடங்கினேன். நான் இப்படி சொல்ல தொடங்கினால் தமிழ்நாட்டில் காந்தியடிகள் எந்தெந்த அவர் அமர்ந்த இடமெல்லாம் ஆலயம், எண்ணற்ற விஷயங்கள் காந்தியடிகளை பற்றி, அவரது தியாகத்தை பற்றி, தமிழர்களோடு அவருக்கு இருந்த உறவை பற்றி, தமிழ் மொழி மீது அவருக்கு இருந்த மரியாதையை பற்றி, ரஷ்ய நாட்டில் இருக்கிற டால்ஸ்டாய் அவர்தானே ஒரு கடிதம் எழுதுகிற போது, இந்துக்களுக்கு ஒரு கடிதம் என்று எழுதுகிற போது 6 திருக்குறளை இன்னா செய்யாமை என்று சொல்லக்கூடிய திருக்குறளை மேற்கோள் காட்டி ஒரு கடிதம் எழுதியிருந்தார் இந்தியர்களுக்கு. அது சென்னையிலே இருந்த ஒருவர் தான் காந்தியடிகளுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். நேற்று அவரோடு நம்ம டால்ஸ்டாயோடு கடித போக்குவரத்து வைத்திருந்தார். சென்னையிலே இருந்தவர் ராமசேஷன் என்பது அவரது பெயர். அவர் ஒரு பத்திரிகை ஆசிரியர். டால்ஸ்டாய்க்கு கடிதம் எழுதினார். இந்தியாவிலே நாங்கள் சுதந்திரத்துக்கு போராடி கொண்டிருக்கிறோம், உங்கள் அகிம்சா வழிகளே போராட வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அவரும் ஒரு அகிம்சா வழி. அப்படி என்றால் சில ஆலோசனைகள் சொல்லுங்கள் என்று அவர் கேட்டதற்கு தான் டால்ஸ்டாய் ஒரு பதில் எழுதியிருக்கிறார். இந்துக்களுக்கு ஒரு கடிதம் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே அருமையான கடிதம். அந்த கடிதத்தில் தான் 6 திருக்குறளை மேற்கோள் காட்டி இன்னா செய்யாமை என்று சொல்லக்கூடிய 6 திருக்குறள் மேற்கோள் காட்டி, அந்த 6 திருக்குறளை உங்கள் நாட்டிலே இருக்கிற அறிஞர் தான் இதை எழுதியிருக்கிறார் என்று அந்த 6 திருக்குறள் மேற்கோள் காட்டப்பட்ட இந்துக்களுக்கு ஒரு கடிதம் என்று சொல்லக்கூடிய அந்த சிறு பிரசுரத்தை எடுத்து படித்துத்தான் காந்தியடிகள் இந்த திருவள்ளுவரையே நான் தெரிந்து கொண்டேன். பிறகுதான் தமிழர்களிடத்திலே நான் கேட்டேன், யார் இந்த திருவள்ளுவர்? டால்ஸ்டாய் சொல்லி இருக்கிறாரே, யார் இவர் என்று தென்னாப்பிரிக்காவில் இருந்த தமிழர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டேன். பிறகுதான்
இந்தியாவில் இருக்கிற மகத்தான மனிதன் திருவள்ளுவர் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று இங்கு சொன்னது மட்டுமல்ல, வடநாட்டிலே ஒரு இந்திய அளவில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டில் இங்கு யாருக்காவது திருக்குறள் திருவள்ளுவர் என்று யாரையாவது தெரியுமா என்று கேட்டிருக்கிறார் காந்தியடிகள். அங்கு அவரை மரியாதையாக மகிழ்ச்சியாக அவர் தெரிவித்தார். அப்போது நாங்கள் ஒரு விண்ணப்பம் போட்டு, அதாவது ஐயா நீங்கள் காந்திய நூல்கள் கொண்டு வருகிறீர்கள் என்று சொன்னால், எப்படிப்பட்ட காந்தி நூல்கள் என்றால் காந்தி எழுதிய புத்தகங்கள், காந்தி எழுதிய கடிதங்கள், காந்தி எழுதிய சிறு சிறு பிரசுரங்கள், காந்தி அடிகள் எழுதிய நூல்கள், இதையெல்லாம் பிரசுரிக்கப் போகிறோம், காந்தி எழுத்துக்களை பிரசுரிக்கப் போகிறோம் என்று அவர் குறிப்பிட்டார். அப்படி என்றால் எத்தனை பாகம் வருகிறது என்று நாம் கேட்டபோது 18 பாகங்கள் வருகின்றன என்று அவர் குறிப்பிட்டார். ஐயா ஒரே ஒரு விண்ணப்பம், இந்த தமிழ்நாட்டில் காந்தி என்று சொல்லக்கூடிய ராமசாமி எழுதின புத்தகம் வெறும் 500 பிரதிகள் தான் அந்த காலத்தில் அச்சிட்டார்களாம். நான் விடுதலை வேள்வியில் தமிழகம் என்று சொல்லக்கூடிய என்னுடைய நூலுக்காக நான் அந்த காலத்திலே 1995 96 ஆண்டுகளிலே என் வழக்கறிஞர் தொழிலை கூட விட்டுவிட்டு நான் முழுமையாக அந்த புத்தகத்தை தயாரிக்க வேண்டும், விடுதலை வேள்வியில் தமிழகம் என்ற நூலை ஆய்வு செய்து தயாரிக்க வேண்டும் என்று புறப்பட்ட போது ஏறத்தாழ 1 வருட காலம் கிடைத்து எனக்கு காண கிடைக்காத கால பெட்டகமான புத்தகம்தான் தமிழ்நாட்டில் காந்தி. அந்த புத்தகத்தை தயவு செய்து அந்த 18 அந்த வால்யூம்ஸ் என்று சொல்லுகிறோமே, பாகங்கள், தொகுதிகள், அதோடு நீங்கள் இதையும் இணைத்து வெளியிட வேண்டும் என்று கேட்டோம். ஆச்சரியம், அருட்செல்வரை பொறுத்தளவிலே அவரிடத்திலே நெருங்கி பழகுகிற, நீண்ட காலம் பழகுகிற வாய்ப்பு கூட எனக்கு சிறு வயதிலிருந்து கிடைத்திருக்கிறது. உடனடியாக ஒப்புக்கொண்டார். ஒப்புக்கொண்டது மட்டுமல்ல, 20 பாகங்கள் என்று அறிவித்தார். வர்த்தமான பதிப்பகத்திலிருந்து மூலமாக 20 பாகங்கள் வெளிவந்தன. சென்னையிலே பிரமாதமான முறையிலே காந்தி மன்றத்திலே அதை வெளியிட்டார். அற்புதமான, தமிழகமே திரும்பி பார்க்கத்தக்க அளவிலே அந்த வெளியீட்டு நிகழ்வுக்கு நம் உரையை நிகழ்த்துவதற்காக அக்காலத்திலேயே எம்மை அழைத்தார். நான் எண்ணி பார்க்கிறேன், அந்த 20 பாகங்களை கொண்டு வருகிற போது தமிழ்நாட்டில் காந்தி என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகமும் அதில் அடங்கும். 20 முறை வந்தது மட்டுமல்ல, 20 ஆண்டு காலம் அங்கிருந்தது மட்டுமல்ல, 1896 ஆண்டு முதல் முறையாக வந்தார் அல்லவா. சென்னையில் அந்த பாலசுந்தரம், நாகப்பன், நாராயணசாமி, தில்லையாடி வள்ளியம்மை, இதெல்லாம் புகழ்பெற்ற பெயர்கள் தென்னாப்பிரிக்காவில். இவர்களெல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் அல்ல, தமிழர்கள். ஆனால் பிறந்தது ஜோகனஸ்பர்க்கில் பிறந்தார்கள். 16 வயது பருவ மங்கை, நல்ல வளர்ந்த பெண். அங்கே ஆங்கில போதனா முறையிலே படித்து நாகரிகமாக வளர்ந்த பெண். காந்தியடிகள் சத்தியாகிரகம், இந்த இடத்திலே ஒன்றை சொல்கிறேன், சத்தியாகிரகம் என்று சொல்லக்கூடிய மாபெரும் ஆயுதத்தை முதலிலே பரீட்சித்து பார்த்தது, சோதித்து பார்த்தது எங்கே? அது தென்னாப்பிரிக்காவிலே தானே. அந்த சொல்லையே பிரயோகம் செய்தது தென்னாப்பிரிக்காவிலே தானே. சத்தியாகிரகம் என்ற சொல்லை இந்தியர்களிடத்திலே அதை ஒரு முழக்கமாக வெளியிட்டு இந்தியர்களை தட்டி எழுப்பியது அங்கே தென்னாப்பிரிக்காவிலே தானே. அப்பேற்பட்ட ஒரு மனிதர். அதற்கு பிறகு அந்த செய்தியெல்லாம் பாலசுந்தரத்தை பற்றி. பாலசுந்தரம் என்ற ஒரு தமிழன் தான் என் கண்களை விழிக்க வைத்தான். அவன் ஒரு எஜமானனிடம் அடிபட்டான். காயத்தோடு என் அலுவலகத்திற்கு வந்தான். ஏன் உனக்கு காயம் என்று கேட்டேன். என் எஜமானன் என்னை அடித்து விட்டான், கோபத்தால் அடித்து நைய புடைத்து விட்டான் என்று சொன்னான். அவனுக்கு எதிராக முதலில் நான் முதல் வழக்கு, முதல் இந்தியன் என்னை நம்பி வெள்ளை வெறியனுக்கு எதிராக ஒரு வழக்கு கொடுத்தான் என்றால் ஒரு தமிழன். ஆகவே இந்த தமிழன் பாலசுந்தரத்தை பற்றி ஒரு அருமையான அங்கே தென்னாப்பிரிக்காவில் நடைபெறுகிற போராட்டங்களை ஒரு பச்சை அட்டை போட்ட ஒரு புத்தகத்தை அச்சிட்டு, அருமை பெரியோர்களே, 10,000 பிரதிகள். இப்போ கூட ஒரு 1000 பிரதிகள் அச்சடித்தாலே விற்க மாட்டேன் என்கிறது. அந்த காலத்தில் பச்சை பிரதி என்று சொல்லுவார்கள். அந்த பச்சை பிரதி என்றால் பச்சை அட்டை போட்ட பாலசுந்தரம் உள்ளிட்ட தென்னாப்பிரிக்க தமிழர்கள் காந்தியடிகளை எப்படி உருவாக்கினார்கள் என்ற வரலாற்று சுருக்கம். அந்த புத்தகத்தை 10,000 பிரதிகள் அச்சிட்டு 27 வயது இளைஞன் அங்கே சென்னையிலே மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்கப்பட்டு 10,000 புத்தகங்கள் விற்று தீர்ந்தன. ஆகவேதான் தமிழ் என்றாலே, தமிழர்கள் என்றாலே, தமிழ்நாடு என்றாலே, நீங்கள் யோசித்து பாருங்கள், விவேகானந்தருக்கும் தமிழ்நாட்டுக்கும் அதிகமான தொடர்பு இருக்கிறது. அதே போல நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய படையில் அதிகமாக இருந்தவர்கள் தமிழர்கள். 80% பேர் INA, இந்திய தேசிய ராணுவம் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் பட்டாளத்தில் இருந்த பெண் படை
ராணி ஜான்சி ரெஜிமெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ரெஜிமெண்ட் ஒரு தமிழ் பெண் கேப்டன் லக்ஷ்மி என்றவர் தலைமையிலே தான் அது இயங்கியது. அவரை போய் 1996ஆம் ஆண்டு அவர் இருந்த கான்பூர் மாநகரத்திற்கு சென்று அவரோடு சில நாட்கள் தங்கி இருந்தவர் வரலாற்றை அவர் வாயாலேயே கேட்டு தெரிந்து கொள்ளுகிற வாய்ப்பினை நான் பெற்றிருந்தேன். அந்த கேப்டன் லக்ஷ்மி அவர்கள் தான் என்னுடைய புத்தகத்தை 2000ஆம் ஆண்டு சென்னை காமராஜர் அரங்கத்திலே வந்து வெளியிட்டார். அவர் தமிழ் பெண்ணாக இருந்தாலும் 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுக்கு வரவில்லை. அவர் கான்பூரில் இருந்து விட்டார். நேதாஜியினுடைய படையினுடைய தளபதியாக இருந்த உஷாகல் என்று சொல்லக்கூடிய பஞ்சாப் படை தளபதியை திருமணம் செய்து கொண்டார். ஆகவே அவர் வீட்டில் யாருக்கும் தமிழ் தெரியாது. நான் போய் பேசுகிற போது இந்த அம்மையாருக்கு மட்டும்தான் தமிழ் தெரியும். அவர் மகள் 2 பேர் இருந்தார்கள், தமிழ் தெரியவே தெரியாது. சுபாஷினி அலி தெரியாது. முகமது அலி என்று கூட இஸ்லாமியரை திருமணம் செய்து கொண்டார். இவரோ பஞ்சாபியரை திருமணம் செய்து கொண்டார். ஆகவே தமிழுக்கு அங்கு வேலை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து நான் சென்று அவரிடத்திலே தங்கியிருந்து எண்ணற்ற ஒரு சாக்குப்பை நிறையாக அவரை பற்றியான ஆவணங்களை எடுத்து நான் புறப்படுகிற போது, தம்பி உன்னை எவ்வளவோ முறை ஈரோட்டில் இருந்து இங்கே வர வேண்டாம் என்று சொன்னேன். நேரத்தை செலவு செய்தாய், பணத்தை செலவு செய்தாய், உழைப்பை செலவு செய்தாய், இங்கு வந்தாய். வேண்டாம் என்று சொன்ன பிறகும் வந்தாய். இருந்தாலும் உனக்கு நன்றி தெரிவிக்கிறேன் என்று அவர் சொன்னபோது கலங்கி நின்றார். ஒரு 50 ஆண்டு காலம் ஆயிற்று நான் இங்கு வந்து ஒரு தமிழ் பெண் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டோம் என்று சொல்லி என்னை நம்பி என்னை மதித்து ஒரு இளைஞனாக இருந்து நீ வந்தாயே என்று மற்றற்ற மகிழ்ச்சியோடு ஒரு ஆவணத்தை கொடுத்து அனுப்பிய போது கடைசியாக சொன்னார், தம்பி நீ தமிழ்நாட்டுக்கு சென்ற பிறகு ஒரு காரியத்தை செய், மூளை முடுக்கெல்லாம் சொல். இந்திய தேசிய ராணுவம் என்று சொல்லக்கூடிய நேதாஜியுடைய படையின் பெண் படையாக இருக்கிற ராணி ஜான்சி ரெஜிமெண்டில் 1000 பெண்கள் ஆயுதம் ஏந்தினார்கள். 1000 பெண்கள் என்னுடைய தலைமையில். அந்த 1000 பெண்களில் 80% மேல் தமிழ் பெண்கள் என்ற செய்தியை தமிழ்நாட்டிலே சொல் என்றார். ஆகவே அத்தகைய முறையிலே தமிழ்நாட்டுக்கும் நேதாஜிக்கும் இருக்கிற உறவு. ஆகவே தானே நம்முடைய பசும்பொன் தேவர் நேதாஜி இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று அவர் சாகுவரை சொல்லிக் கொண்டே இருந்தார். நான் இதை குறிப்பிடுவதற்கு என்ன காரணம் என்றால், அதே போல இன்னும் அவர்களை விட, அதாவது விவேகானந்தரை விட, நேதாஜியை விட தமிழ் மண்ணோடு தொடர்பல்ல, தமிழ் மண்ணோடு ஐக்கியப்பட்டவர் மகாத்மா காந்தியடிகள். ஏனென்றால் 1896 முதல் முறையாக வந்தார் என்று சொன்னேன் அல்லவா. 1915 தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்து விட்டார் அல்லவா. நிரந்தரமாக வந்து விட்டார். 20 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கு வந்த பிறகு முதல் முறையாக வருகிறார். அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது 2வது முறையாக தமிழ்நாட்டுக்கு வருகிறார். 1896 மறுபடியும் 1915. அந்த 15 வருகிற போது இங்கே இருந்து ஆயிரக்கணக்கான பேர் போய் சென்ட்ரல் ஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போய் வரவேற்பதற்காக யார் யார் சென்றார்கள் ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. அந்த ஆவண காப்பகத்திலே சென்னையில் இருந்து நாங்கள் எல்லாம் எடுத்தோம். எப்பேற்பட்ட மனிதர்கள் அவரை போய் சந்தித்திருக்கிறார்கள் தெரியுமா? ஏனென்றால் அவர் புகழ்மிக்கவராக மாறிவிட்டார். அப்போதே உலக புகழ்மிக்க இந்திய தலைவர்கள் ஒருவராக மகாத்மா காந்தியடிகள் 1915 இருந்திருக்கிறார். அவர் கடைசியில் வந்தபோது ஆயிரக்கணக்கான பேர் வரவேற்றார்கள் அல்லவா. இந்த கடைசியாக ரயில்வே ஸ்டேஷனில் போய் பார்த்தா கடைசியாக 3rd கிளாஸில் அவர் மனைவியோட அழுக்கு துணியோடு வந்து இறங்கினா எல்லோரும் நம்பவே இல்லை. காந்தியே வரவில்லை என்று முடிவு செய்து விட்டார். ஏன்னா அப்போ ஃபோன் கிடையாது. எது வரலையாட்டிருக்கு, வர முடியலையாட்டிருக்கு, ஏதோ காரணம் என்று போனவர்கள் ஏமாற்றமடைந்து திரும்புகிற போது தான் இந்த மனிதர் அங்கிருந்து இறங்குகிறார். இறங்கின பிறகு என்னாச்சு தெரியுங்களா? ஒரே சம்பவத்தை சொல்கிறேன், நேரம் இல்லை. அங்கிருந்து வந்து இறங்கின போது வெளியில் இந்த சேரியட் என்று சொல்லுகிறோம் அல்லவா, ஒரு 5-6 குதிரையை பூட்டி வச்சுருப்பாங்க. ஒரு வண்டி இருக்கும், அது பிரமாதமாக வச்சுருப்பாங்க. அந்த வண்டியை பூட்டி வைத்திருந்தார்கள். காந்தியடிகள் உள்ளே வருகிறார். கல்லூரி மாணவர்கள் மறந்து விடாதீர்கள், யாரும் பணம் கொடுத்து கூட்டு வரல, செய்தி சொல்லி கூட்டு வரல, வேறு மாதிரி சொல்லி கூட்டு வரல. அன்னைக்கு எப்படி மாணவர்களுக்கு தேசபக்தி இருந்திருக்கிறது என்பதை பாருங்கள். சென்னையில் இருக்கிற கல்லூரி மாணவர்கள், கட்டிலம் காளைகளாக இருக்கிற கல்லூரி மாணவர்கள் ஏறத்தாழ 300-400 பேர் காந்தியடிகளை வரவேற்க 1915 சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் காத்து கிடந்தார். ஓடுகிறார்கள் மாணவர்கள். கடைசியிலே காந்தியடிகளை பிடித்து அப்படியே கூட்டிக் கொண்டு வருகிற போது பரவசமடைந்த மாணவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? வெளியே வந்து விட்டார்கள். இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனில் வெளியே இருக்கிறார்கள். வெளியே பார்த்தா ஆயிரக்கணக்கான மக்கள் வரவேற்கிற பிளாட்ஃபார்மில் ஆயிரக்கணக்கான பேர். வந்த பிறகு
அந்த மாணவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு என்ன செய்தார்கள், அந்த குதிரைகள் அத்தனையும் அவிழ்த்து விட்டுவிட்டு அந்த மாணவர்கள் அந்த குதிரைக்கு பதிலாக அவர்கள் நின்று கொண்டு, காந்தியடிகளும் கஸ்தூரிபா காந்தியும் நீங்கள் மேலே ஏறிக்கொள்ளுங்கள், நீங்கள் நின்று கொண்டே பத்திரமாக பாதுகாப்பாக இரண்டு பக்கம் கைகூப்பி வணங்குங்கள், வரக்கூடிய மக்களை வணங்குங்கள், உங்களை வணங்க வந்தவர்களுக்கு பதில் வணக்கம் சொல்லுங்கள், நீங்கள் தங்கி இருக்கின்ற இடம் காலமாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையிலும் நம்ப முடியாத பல சம்பவங்கள் உள்ளடக்கியது மகாத்மா காந்தியருடைய சரித்திரம். நான் எண்ணி பார்க்கிறேன், ஒரு 24 வயது இளைஞனாகத்தானே இந்தியாவிலிருந்து ஜோகனஸ்பர்க் என்று சொல்லக்கூடிய தென்னாப்பிரிக்காவுடைய தலைநகரத்திற்கு ஒரு வழக்கறிஞராக சென்றார். அவர் வழக்கறிஞராக சென்றபோது தென்னாப்பிரிக்க தமிழர்களை தட்டி எழுப்புவதற்காக செல்கிறோம் சென்றார். இல்லை, அங்கிருந்து வந்த ஒரு வணிகருடைய கடிதத்தின் அடிப்படையிலே ஒரு சாதாரண பாரிஸ்டர் பாரட்லா படித்து முடித்த வழக்கறிஞர், அதிலும் இளம் வழக்கறிஞர், ஒரு தேர்ச்சி பெறாத வழக்கறிஞர், ஒரு அனுபவம் இல்லாத சாதாரண ஒரு வழக்கறிஞர் தான். பாரிஸ்டர் பாரட்லா படித்திருக்கலாம், ஆனால் இளம் வயது, அனுபவ குறைச்சல். ஆனால் வேலை தேடி செல்கிற மாதிரி தானே அங்கு சென்றார். அந்த ஆண்டில் 2 பேர் இந்தியாவை விட்டு வெளியே சென்றார்கள். 1893 ஒருவர் செங்காவி சிங்கம் வீரத்துருவி விவேகானந்தர். அதே மும்பை துறைமுகத்தில் இருந்து தான் புறப்படுகிறார். அவர் சென்றது சிகாகோவுக்கு. அங்கு அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி அவர் நிகழ்த்திய ஒரு உரை உலக புகழ்மிக்க உரையாக பின்னர் திகழ்ந்தது. அதே 1893ஆம் ஆண்டு தான் அதே மும்பாய் துறைமுகத்தில் இருந்து தென்னாப்பிரிக்கா நோக்கி புறப்பட்டவர் தான் மகாத்மா காந்தியடிகள். அங்கு சென்ற பிறகு ஒரு சாதாரண வழக்கறிஞராக இருந்த அந்த கட்டத்தில் ஒரு சின்ன சம்பவம் தான். அங்கு இருக்கக்கூடிய இந்தியர்கள் ஏறத்தாழ 1.5 லட்சம் பேர் அப்போது இருந்தார்கள். தென்னாப்பிரிக்காவிலே 1.5 லட்சம் இந்தியர்கள் அப்போது இருந்தார்கள். அதிலே நேட்டால் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, குடியிருப்பு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் ஐரோப்பியர்கள் ஏறத்தாழ 10,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அந்த பகுதியிலே மட்டும் அந்த பகுதியில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான இந்தியர்களிடத்திலே வெறும் 250 பேருக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்தது. இந்தியர்களுக்கு வாக்குரிமை இல்லை, இந்தியர்களுக்கு வாக்குரிமை வழங்கக்கூடாது என்ற மசோதாவை அந்த நேட்டால் சட்டமன்றத்திலே நிறைவேற்றினார்கள். இந்தியர்களுக்கு வாக்குரிமை இல்லை. இன்னும் போய் சொல்ல வேண்டும் என்றால், அங்கிருந்த சட்ட புத்தகம் இருக்கிறது அல்லவா, அந்த சட்ட புத்தகத்திலே ஒரு வாசகம் இருக்கிறது, இந்தியர்கள் என்ற பண்பற்றவர்கள், நாகரிக குறைச்சலானவர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்று. சட்ட புத்தகத்திலே இடம்பெற்ற வாசகத்தை நான் குறிப்பிடுகிறேன். அப்படி இந்தியர்கள் கேவலப்படுத்தப்பட்ட அந்த விஷயங்களை எல்லாம் நேரடியாக பார்த்தவர்தான் அங்கு நேட்டால் இந்தியர் காங்கிரஸ் என்ற ஒரு சிறு அமைப்பை தொடங்கினார். அங்கு தென்னாப்பிரிக்கா முழுக்க இருக்கிறது, ஜோகனஸ்பர்க் முழுக்க இருக்கிறது. அந்த பகுதி அல்ல, நேட்டால் என்று சொல்லக்கூடிய சின்னஞ்சிறு பகுதி. அந்த பகுதியிலே நேட்டால் இந்தியர் காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பை உருவாக்கி அதன் செயலாளராக உருவாகிறார். ஆனால் அந்த வழக்கறிஞர் என்ற அந்த பெயர் பலகையை போட்டுக்கொண்டு அங்கே உட்கார்ந்திருந்து கொண்டிருந்த போது, அந்த அலுவலகத்தில் உட்கார்ந்திருந்த போது தான் பாலசுந்தரம் என்ற ஒரு தமிழன் முதல்ல ஒரு வழக்குக்காக அவரிடத்திலே செல்கிறான். ஒரு வழக்கறிஞராக. அவன் வசதியற்றவன், ஏழை, கூலி தொழிலாளி, ஒரு அடிமை. அப்படி இருக்கிறபோது அவனிடத்திலே பொருள் இல்லை. ஆகவே சாதாரண வழக்கறிஞரிடத்திலே தான் செல்ல முடியும், பெரிய வழக்கறிஞரிடத்திலே, புகழ்பெற்ற வழக்கறிஞரிடத்திலே செல்ல முடியாது. அப்படி அவன் தேர்வு செய்தது இந்த வழக்கறிஞரை. ஆகவே இந்த வழக்கறிஞத்திலே சென்று அதற்கு பிறகு என்ன என்று கேட்கிறார், நீ தமிழில், உன் தாய்மொழி தமிழ் தானே, உன் பிரச்சனை என்ன என்பதை தமிழிலே ஒரு புகாராக எழுதி கொடு என்று கேட்கிறார். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்ற இளம் வழக்கறிஞர் ஆகவே தமிழிலே எழுதி கொடுக்கிறார். தமிழில் எழுதி கொடுத்த அந்த காகிதத்தை அப்படியே காந்தியினுடைய, வழக்கறிஞர் காந்தியினுடைய குமாஸ்தா, வக்கீல் குமாஸ்தா இருப்பாரே, அவர் ஒரு தமிழர், நல்ல வேளையாக அவரிடத்தில் கொடுத்து இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடு என்று சொன்ன பிறகு அவர் தான் மொழிபெயர்த்து அந்த பிரச்சனை என்ன என்று சொல்கிறார். உன் தாய்மொழியில் கொடு. இது அங்கு தொடங்கினார் அல்லவா, இறுதி மூச்சு வரை
எல்லா அம்சங்களும் எல்லா மொழியினரும் தங்கள் தாய்மொழியில் தான் எழுத வேண்டும், படிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று சொன்னவர் காந்தியடிகள். நீதிமன்றமா, நீ தாய்மொழியில் பேசு, அல்லது வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் உன் தாய்மொழியில் தான் நீ பேச வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னவர். ஒரு முறை ராஜாஜியினுடைய மகள் காந்தியினுடைய மகன் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தன் மகனுக்கு மருமகள் கடிதம் எழுதுகிறார் ஆங்கிலத்தில். ராஜாஜி கூட கடிதம் எழுதுகிறார் ஆங்கிலத்தில். இந்த ஆங்கில கடிதத்தை பார்த்தவர் ஆங்கிலத்தில் கடிதம் எழுதியிருக்கிறாரா என்று சொல்லி உடனே ராஜாஜியை அழைத்து, என்ன உங்கள் மகளுக்கோ மருமகனுக்கோ நீங்கள் ஆங்கிலத்திலே கடிதம் எழுதுகிறீர்கள், அவளுக்கு தமிழ் தெரியாதா, உங்கள் தாய்மொழியில் நீங்கள் எழுதுங்கள் என்று தொடக்கத்தில் இருந்து வலியுறுத்தி வந்தவர் அவர். கடைசி வரை நம்முடைய மரியாதைக்குரிய இந்த மண்ணின் மைந்தராக இருக்கிற CS அவர்கள், அமனாசிலிங்கம் செட்டியார் அவர்கள் முதல் கல்வி அமைச்சராக திகழ்ந்தவர். இவர்களெல்லாம் தமிழில் தான் இருக்க வேண்டும், தாய்மொழியில் தான் இருக்க வேண்டும். ஆகவேதானே தமிழுக்கு பெருமை சேர்க்கின்ற முறையிலே கலைக்களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய பெரியசாமி தூரன் அவர்களை வைத்து இதே அமனாசிலிங்கம் செட்டியாரும் சி சுப்பிரமணியம் அவர்களும் செய்தார்களே, இதெல்லாம் காந்திய பாதை. அப்படி இருந்தவர் தான் கடைசியிலே 1.5 ஆண்டு காலம் அந்த தென்னாப்பிரிக்க மக்கள், இந்திய மக்கள், அப்பாவி மக்கள், வெள்ளையர்களால் எஜமானர்கள் என்ற அடிப்படையில் கூலிகளாக கருதப்பட்டவர்கள், அவர்களுக்கான முறையிலே போராடினார். 1.5 ஆண்டு காலம் கழித்து இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. என்ன நிகழ்ச்சி என்றால், தென்னாப்பிரிக்காவில் இருந்து அவரது ஒப்பந்தம் முடிந்து விட்டது, வழக்கறிஞராக ஒப்பந்தம் முடிந்து விட்டது, கான்ட்ராக்ட் முடிந்து விட்டது. ஆகவே திரும்பி இந்தியாவுக்கு வர வேண்டும். அந்த இந்தியாவுக்கு திரும்பி வருகிற போதுதான் இதே போன்ற ஒரு வழியனுப்பு நிகழ்ச்சி நடக்கிறது. பிரிய உபச்சார விழா என்று சொல்லுவோமே, அந்த விழா நடக்கிறது. அப்போது அதற்கு முன்னாலே பேசுகிறார்கள். அந்த விழாவில் தான் முதலாக செய்தித்தாளிலே ஒரு செய்தியை பார்க்கிறார் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. என்ன செய்தி என்றால், இந்த மாதிரி மசோதா ஒன்று நிறைவேற்றப்பட்டு விட்டது என்ற செய்தி அப்போதான் வருகிறது, அந்த தேதியிலே வருகிறது. இந்தியர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்ற அதிகாரபூர்வமான மசோதா நிறைவேற்றப்பட்ட செய்தி அந்த பிரிவுச்சார விழாவிலே வருகிறது. அந்த விழாவென்ற செய்தித்தாளை வாசித்து விட்டு மேடையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இளம் காந்தி. அப்போது அவருக்கு முன்னாலே பிரிவுச்சார விழாவிலே அவரை பாராட்டி பேசுவார்களே, அப்படி பேசிய பலர், ஐயா நீங்கள் வந்த பிறகுதான் கொஞ்சம் வெளிச்சம் கிடைத்திருக்கிறது, எங்களுக்கு சட்ட ரீதியான சில உரிமைகளை போராடுவதற்கான ஒரு வாய்ப்பே நீங்கள் வந்த பிறகுதான் அமைந்திருக்கிறது. இப்போது சட்டமன்றத்திலேயே மசோதா நிறைவேற்றி விட்டார்கள், நீங்கள் இப்போது இந்தியாவுக்கு திரும்பி சென்று விட்டால் நாங்கள் இங்கே என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நீங்கள் 1.5 வருட காலம் சாதாரண வழக்கறிஞராக வந்து இந்த 1.5 வருட காலத்தில் எங்கள் உணர்ச்சியை, உணர்வை புரிந்து கொண்டு அதை பிரதிபலித்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் இந்தியாவுக்கு செல்வதை தவிர்த்து இங்கேயே கொஞ்ச நாள் இருந்து எங்களுக்கு வழிகாட்டினால் பரவாயில்லை என்று பிரிவுச்சார விழாவிலே பாராட்ட வேண்டியவர்கள் அப்படி பேசினார்கள். கடைசியிலே காந்தியடிகள் எல்லா விஷயம் தயாராகிவிட்டது இந்தியாவுக்கு திரும்புவதற்கு. ஆனால் அந்த பேப்பரில், நியூஸ் பேப்பரில், அந்த செய்தித்தாளில் அவர் வாசித்த பிறகும், மேடைக்கு வந்த பிறகு, அவர்களெல்லாம் பேசிய பிறகு மனம் மாறி, சரி கொஞ்ச காலம் உங்களோடு இருந்து அதற்கான முறையிலே மனுவை தயாரிக்கின்ற வேலை, சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டிய வேலை, அதற்கான முறையிலே மக்களை திரட்ட வேண்டிய வேலை, அதற்கான முறையிலே தென்னாப்பிரிக்காவிலே இருக்கக்கூடிய ஆங்கிலேய அரசாங்கம் அதற்கு எதிராக போராடுகிற பணி, இந்த பணியை உங்களோடு இருந்து சிறிது காலம் நான் நிறைவேற்றுகிறேன். கொஞ்ச காலம் தமிழர்களோடு கிடையாது, வடநாட்டு இலக்கிய மாநாட்டில். பிறகு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அந்த திருக்குறளை, திருவள்ளுவரை, அந்த கருத்துக்களின் அடிநாதத்தை தான் நான் ஆயுதமாக பின்பற்றுகிறேன். அதுதான் எனது ஆயுதம், அகிம்சை தான் எனது ஆயுதம். இன்னா செய்தாமே, இன்னா செய்தாலை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தை காட்டு என்று சொன்னவர் உண்டு. ஆனால் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் அவர் வெட்கி தலை குனியுமாறு நீ அவனுக்கு பதிலாக நல்லது செய் என்று சொன்னவன் உலகத்திலே இல்லை. அந்த கருத்தை உள்வாங்கி காந்தியடிகள் திருக்குறளை, திருவள்ளுவத்தை கடைசி வினாடி வரை பரப்பிக் கொண்டிருந்த ஒருவராக இருந்தார். இயன்றவரை மோகா காந்தி என்று தமிழில் கையெழுத்து போட்டிருக்கிறார். பாரதியை பற்றி பெரிய மரியாதை கொண்டிருக்கிறார்.
காந்தியடிகள் தமிழர்களை மதித்தது என்பது மட்டுமல்ல, நான் கடைசி வரை தமிழர்களை மதிக்கின்றேன் என்பதை காட்டுவதற்காக இறுதி மூச்சு வரை நான் எப்படியாவது தமிழ் மொழியை, திருக்குறளை மூலமொழியிலேயே படிக்க நான் முயற்சிப்பேன். அப்படி முடியாவிட்டாலும் அடுத்த ஜென்மம் என்ற ஒன்று இருக்குமானால் நான் தமிழ் மொழியில் படிக்குமாறு என் விருப்பம் இருக்கிறது என்று பதிவு செய்த அந்த காந்தியடிகளை அவர் மறைந்த நாள் அல்ல, மறைக்கப்பட்ட நாள் இந்த நாள். இந்த நாளில் அவர் பெயரில் உறுதியேற்போம். எல்லோரும் சகோதரர்களாக இருப்போம் என்ற உறுதியேற்போம். எல்லோரும் இரத்த பந்தமாக இருப்போம். சாதி சண்டை போச்சோ, உங்கள் சமய சண்டை போச்சோ, நீதி சொல்ல வந்தாய் கண்மை நிற்கொணாது போடா பாரதி. ஜாதி மதங்களை பாரோம், உயர் ஜென்ம வித்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே, அன்று வேறு குலத்தினர் ஆயினும் ஒன்றே பாரதி. என்னது? இதைத்தானே அத்தனை தலைவர்களும் சொன்னார்கள். ஆகவே காந்தியடிகள் பெயரில் நாம் உறுதியேற்போம், சகோதரத்துவத்தை வளர்ப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.